विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम यस्य प्रसादात् मूकोऽपि वावदूको विजायते भाष्य भावज्ञ विख्यातः सद्गुरुं प्रणमाम्यहम्। पंडितानां च राजानं शास्त्रे रत्नाकरोपमं बालपूर्वं गुरुं वन्दे सुब्रह्मण्याभिधं मुदा श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम सर्वचैतन्य रूपां ताम् आद्यां विद्यां च धीमहि बुद्धिं यानः प्रचोदयात् सृष्ट्वाखिलं जगदिदं सदसत्स्वरूपं शक्त्या स्वया त्रिगुणया परिपाति विश्वम् संहृत्य कल्पसमये रमते तथैका तं सर्वविश्वजननीं मनसा स्मरामि। या विद्येत्यभिधीयते श्रुतिपते शक्तिः सदा व्यापरा सर्वज्ञा भवबन्धचित्ति निपुणा सर्वासये संस्थिता दुर्ज्ञेया सुदुरात्मभिश्च मुनिभिर्ध्यानास्पदं प्रापिता प्रत्यक्षा भवती सा भगवती सिद्धिप्रदा स्यात् सदा। सकलगुणगणानाम् एकपात्रं पवित्रं निखिलभुवनमातुर्नाट्यवद्यद्विचित्रम् निखिलमलगणानाम् नासकृत् कामकन्दं प्रकटय भगवत्या நாமயுக்தம் புராணம். தேவி பாகவதம் 11வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல ஸ்நானாங்க விஷயங்கள்லாம் எப்படி நடத்தணும், பிராணாயாமம், ஸ்நானாங்க விஷயங்கள் இதெல்லாம் பத்தி பேசின்னு வர்றார். அப்ப முதல்ல இந்த இடத்துல என்ன பண்ணார்னாக்க பிராணாயாமத்தை பத்தி சொன்னார். அதாவது வாயும் 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 வாயு ஜெயத் விப்ரஹா பிராண சம்யமன திரயாத். பிராணாயாமம்னு சொன்னாக்க திரிப்பட்டேத் ஆயத பிராணஹா பிராணாயாம செய்யுச்சுதேன்னு காயத்ரியும் சவ் வியாக்கிருதிகாம் சசேரஸ்காம் அத 3 தடவை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். 3 தடவை சொல்ற அளவுக்கு கும்பகம் பண்ணணும், அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா பிராமணஹா ஸ்ருதி சம்பன்னஹா, வேதாத்தியனம் பண்ண பிராமணன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணணும்னா ஸ்வதர்ம நிரத சதா, தன்னுடைய தர்மத்திலேயே ஈடுபட்டவனா இருக்கணும், இல்ல தன்னுடைய தர்மத்துல ஈடுபட்டவனா இருக்கக்கூடிய ஒரு பிராமணன். ச வைதிகம் ஜபேன் மந்திரம், அந்த பிராமணனானவன் பிராணாயாமாதிகள் செய்யும் போது வைதிக மந்திரத்தோட, காயத்ரி மந்திரத்தோட தான் பிராணாயாமம் பண்ணணும். லௌகிகம்னு கதாச்சன, லௌகிக மந்திரங்களோட பிராணாயாமம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா கோஸ்ருங்கே சர்ஷபோ யாவத்து தாவத் ஏஷாம் நசஸ்திரஹா. அதாவது என்ன ஆகும்னாக்க ஸ்நானாக அதனால கடுக வச்சா அந்த கடுகுல அதாவது நுனியில எது ஒண்ணு நிக்க முடியாது. அப்படியே நிக்கிறதா இருந்தாலும் அது பட்டையா இருக்கிறதா இருக்கணும். அதாவது அங்க உட்காரக்கூடிய கால் இருக்கணும், அதுக்கு இல்ல ஆசனம் இருக்கணும். கடுகுங்கிறது ரவுண்டா இருக்க போறது கோலகமா, அதனால அதால இருக்க முடியாது. சோ ரெண்டுமே கோசிருங்கத்துக்கும் தாங்குற இது இல்ல, இடம் இல்ல, கடுகுக்கும் உட்கார்ற வசதி இல்ல. சோ அப்படி இருக்கும்போது யாவத்து நசஸ்திரஹா, எது வரைக்கும் அது இருக்காதோ, அதாவது கடுகு எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் தான் அது திருப்தி அப்படின்னா. கோஸ்ருங்கே சர்ஷபோ யாவத்து எது வரைக்குமோ தாவத் ஏஷாம் நசஸ்திரஹா ந தாரயன் திபௌ பக்ஷௌ பித்ரு நேகோத்தரம் சதம். பித்ருக்களை அது ந தாரயந்தி, அது காப்பாத்தாது அப்படின்னா. சோ ஸ்நானாங்க தர்ப்பணம் கிருத்துவா தேவர்ஷி பித்ருதோஷகம், தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம்ன்ற 3 தர்ப்பணத்தையும் ஸ்நானாங்க தர்ப்பணம் கிருத்துவா ஸ்நானாங்க தர்ப்பணமா பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதான் ஜலத்துல இவன் ஒரு ஆத்துலயோ குளத்திலயோ ஏரியிலயோ இறங்கி அவகாக ஸ்நானமா பண்ணணும். அவகாக ஸ்நானமா பண்ணும்போது அந்த ஆத்துலயே, அதாவது எந்த ஜலத்துல ஸ்நானம் பண்ணாலும்
அந்த ஜலத்திலேருந்து ஏறி வரத்துக்குள்ளேயும் ஸ்நானாங்க தர்ப்பணத்தை பண்ணிடணும். சுத்தே வஸ்திரே பரிதாய, அதுக்கப்புறம் மடிவேஸ்திரி போகும்போது அதெல்லாம் என்ன பண்ணணும்னா முன்னாடி, அதாவது முதல் நாளே இல்ல அந்த இடத்த அன்னைக்கு காலத்தால அதை வளர்த்தி வச்சுக்கணும். அந்த மாதிரி சுத்தே வஸ்திரே பரிதாய, அதை அந்த மூங்கில் கூட வச்சிருப்பா. அந்த மூங்கில் கூடையில அந்த வேஷ்டியில இருந்து எடுத்து வச்சிருப்பா. ஜலாத் பகிர் உபாகதா, அந்த வேஷ்டியை மேல சுத்திண்டு ஜலாத் பகிர் உபாகதா, ஜலத்திலிருந்து வெளியில வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா விபூதி தாரணம் காரியம். அந்த ஜலத்துல கரையில கருங்கல் பாவி இருப்பா, இல்ல மண்டபம் இருக்கும், இல்ல அந்த படிக்கட்டுல உட்கார்ந்துட்டோம். விபூதி தாரணம் காரியம், விபூதியை தரிக்கணும். ருத்ராட்சானாம்ச தாரணம், ருத்ராட்சங்களையும் தரிச்சுக்கணும். அதாவது ருத்ராட்ச மாலையை போட்டுக்கணும் அப்படின்னார். கிரமயோகேன கர்த்தவியம் சர்வதா ஜபசாதகைஹி, ஜபசாதகைஹி, ஜபத்தை சாதனம் பண்றவ, ஜபம் பண்றவ எல்லாராலையும் கிரமயோகேன கர்த்தவியம். கிரமம்ங்கிறது ஒரு யோகம். அதாவது கிரமம்ங்கிறது சாதாரண கிரமம்னு சொன்னோம்னாக்கா அது இந்த இது இருக்கு பாருங்க, காஷ்மீர் சைவிசம். அந்த காஷ்மீர் சைவிசத்துக்கும் கிரமம்னு பேரு. ஆனா இங்க கிரமயோக என்னன்னாக்கா கிரமம் முறைப்படி அப்படின்னு அர்த்தம். ருத்ராட்சான் கண்டதேசே தசர பரிமிதான் மஸ்தகே விம்சதி த்வே ஷட் ஷட் கர்ண பிரதேசே கரயுகள கிருதே துவாதசைவ பாஹ்வோ ரிந்தோஹோ கலாபிஹி நயன யுக கிருதே த்வேகமேகம் சிகாயாம் வட்சஸ்யஷ்டாதிகம் யக் கலயதி சதகம் சஸ்வயம் நீலகண்டஹா. யார் இந்த மாதிரி ருத்ராட்சத்தை தரிக்கிறானோ சஸ்வயம் நீலகண்டஹா, அவன் சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு சமானமா இருக்கான் அப்படின்னு. ருத்ராட்சங்களை எப்படி தரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எந்தெந்த இடத்துல எவ்வளவு ருத்ராட்சங்களை தரிக்கணும் அப்படின்னு. ருத்ராட்சான் கண்டதேசே தசன பரிமிதான், தச பரிமிதான், கண்டதேசே கழுத்துல 10, மஸ்தகே விம்சதி த்வே, தலையில விம்சதி 20, ஷட் கர்ண பிரதேசே காதுகள்ல 6, கரயுகள கிருதே துவாதசைவ, 2 கைகள்லயும் 12, பாஹ்வோஹோ இந்தோஹோ கலாபிகி, பாஹ்வோஹோ 2 தோள்கள்லயும் இந்தோஹோ கலாபிகி, இந்துவினுடைய கலைனா 16, நயன யுக கிருதே துவேகமேகம் சிகாயாம், ஏகம் சிகாயாம் தலையில அதாவது சிகையில ஏகம், வட்சஸ் அஷ்டாதிகம், வட்சசி அதாவது மார்புல அஷ்டாதிகம், கலையதி சதகம், அஷ்டாதிகம் சதகம் 108க்கு மேல 100, சஸ்வயம் நீலகண்ட, மார்ல 108 ருத்ராட்சம், சஸ்வயம் நீலகண்டகா. இந்த மாதிரி ருத்ராட்சங்களை தரிக்கணும் அப்படின்னார். இந்த ருத்ராட்சத்தை எப்படி கட்டலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். பத்வா ஸ்வர்ணேன ருத்ராட்சம் ரஜதேன ஆதவா முனே சிக்காயாம் தாரையே நித்தியம் கர்ணயோர்வா சமாஹிதா. பத்வா ஸ்வர்ணேன ருத்ராட்சம், அதாவது தங்கத்துல கட்டி போட்டுக்கலாம், ரஜதேன வெள்ளிலையும் கட்டி போட்டுக்கலாம், சிகாயாம் தாரையே நித்தியம், அந்த சிகைய கட்டுறதுக்கு நூல் கயிறு மாதிரி இந்த ருத்ராட்சத்தை கட்டின இதை சிகையில கட்டிக்கலாம். கர்ணயோர்வா சமாஹிதா, காதல கடுக்கன்னு போட்டுக்கிற மாதிரி அதையும் போட்டுக்கணும். யஜ்யோபவீதே ஹஸ்தேவா கண்டே துந்தே தவானரஹா ஸ்ரீமத் பஞ்சாட்சரேணைவ பிரணவேன ததாபிவா. யஜ்யோபவீதே ஹஸ்தேவா கண்டே துந்தே, இந்த பாகங்கள்ல துந்தேன்னா தொந்தியில, இது ஸ்ரீமத் பஞ்சாட்சரேணைவ, பஞ்சாட்சரத்தை சொல்லி இந்த ருத்ராட்ச தரிச்சுக்கலாம். பிரணவேன ததாபிவா, இல்ல பிரணவ மந்திரத்தினாலையும். நிர்வியாஜ பக்தியா மேதாவி ருத்ராட்சம் தாரையேன் புதா. இந்த ருத்ராட்சத்தை தரிக்கிறதுக்கு காரணம் எதுவும் தேவையில்லை. நிர்வியாஜ பக்தியா, அதாவது பக்திங்கிறதுல பகவான் கீதையில சொன்னார் பாருங்க, ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபன்னு. நம்ம பக்தி பண்றதுக்கு பல காரணங்கள், அதாவது நம்மளுடைய சில கோரிக்கைகள் நிறைவேறணும். சோ அப்ப அவர் என்ன பண்ணாருனாக்க இந்த ருத்ராட்சங்களை எப்படி தரிக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு இல்லையா. பத்வா ஸ்வர்ணேன ருத்ராட்சம் ரஜதேன அதவா முனே. ருத்ராட்சம் ஸ்வர்ணேன பத்வா, அத தங்கத்துல கட்டி போட்டுக்கலாம். ரஜதேன அதவா, ரஜதத்தினால. சிகாயாம் தாரையேன் நித்தியம் கர்ணயோர்வா சமாஹிதா, காதுல இப்ப கடுக்கன் போட்டுக்கிறோம் இல்லையா, கடுக்கன் போட்டுக்கிற மாதிரியும் சிகையிலையும் தரையிலையும் ருத்ராட்சத்தை நித்தியம் தாரையே. யஜ்ஞோபவீதே ஹஸ்தேவா கண்டே துந்தேத, அதாவது கழுத்துல
மார்புல, கைகள்ல, இதுல எல்லாம் வந்து ஸ்ரீமத் பஞ்சாட்சரே நெய்வ, அத பஞ்சாட்சரத்தினாலையும் இல்ல பிரணவேன ததாபிவா பிரணவத்தினாலையும். இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் நிர்வியாஜ பக்தியா. இதுக்கான பக்தி எப்படி இருக்கணும்னா, ருத்ராட்சத்தெல்லாம் தரிக்கிறதுக்கு அந்த ருத்ராட்சத்தை தரிக்கிறதுங்கிறத அந்த கடமையாலேயே அந்த ருத்ராட்சத்தை தரிக்கிறதுங்கிற காரியத்தை செய்யணுமே ஒழிய, நான் இதுக்காக ருத்ராட்சத்தை தரிக்கிறேன், ருத்ராட்சத்தை தரிச்சா என்ன எல்லாரும் தார்மிகன்னு நினைப்பா, ருத்ராட்சத்தை நினைச்சா அது பகவான் சாட்சாத் நீலகண்டகான்னு சொல்லியிருக்கு, அதனால என்ன அந்த மாதிரி அந்த பகவான் மாதிரி நினைச்சுட்டு எனக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ருத்ராட்சத்தை தரிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அதனால அதை செய்யணும்னு நிர்வியாஜ பக்தியா பகவான்கிட்ட இருக்கிற பக்தியால. ருத்ராட்சம்ங்கிறது பகவானுடைய அக்ஷம், பகவானுடைய கண்ணுல இருந்து வந்தது, அதனால சாட்சாத்தா பகவானை நம்ம தரிக்கிறதுங்கிற ஒரு ஸ்வரூபத்துல நம்ம தரிக்கணும். மேதாவி அதாவது புத்திசாலியா இருக்கிறவன் ருத்ராட்சம் தாரையேன் முதா, ருத்ராட்சத்தை தரிக்கிறதுங்கிறது எப்படி தரிக்கணும்னார், வெளியில தரிச்சுட்டு போனா வெக்கமா இருக்கு, 4 பேர் பார்த்தா என்ன சிரிப்பாளே, அசிங்கமா இருக்குமே, ரொம்ப வந்துட்டான் இந்த சிவப்பழமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கெலடா பண்ண போறாளேன்னு வெக்கப்பட்டுண்டோ பயந்துண்டோ தயங்கிண்டோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ருத்ராட்சம் தரிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். ருத்ராட்சம் தாரையேன் முதா, சந்தோஷமாக அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னார். ருத்ராட்ச தாரணம் சாட்சாத் சிவஞானஸ்ய தாரணம் சாதனம். இந்த ருத்ராட்ச தாரணம்ங்கிறது பகவானுடைய அனுகிரகத்தை மட்டும் கொடுக்கல, நம்மளுக்கு சிவஞானம் கிடைக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான சாதனமா இருக்கு. ருத்ராட்சம் எவ்வளவு தூரம் நம்ம மேல பட்டு இருக்கோ அவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து ஒரு சக்தி, ஒரு வைப்ரேஷன் சொல்ல பாருங்க, ஒரு ஏகாகிரதை இதெல்லாம் ஏற்படும். அது சிவஞானத்துக்கு சாதனமா இருக்கு அப்படின்னார். அதாவது இப்ப வந்து ஸ்பட்டிகம்ங்கிறது மோட்ச சாதனம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ருத்ராட்சம் எச்சிகாயாம் தத் தார தத்துவம் இது ஸ்மரேத். அதோட மட்டும் இல்ல, எந்தெந்த இடங்கள்ல ருத்ராட்சத்தை தரிக்கும் போது எப்படி எப்படி தரிக்கணும் அப்படின்னார். சிகாயாம், சிக்காயனாக்க தலையில அந்த குடுமியில வந்து ருத்ராட்சத்தை கட்டிக்கிறான் பத்தில, அது தார தத்துவம் இது ஸ்மரேத். தார தத்துவம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த இது இருக்கு பாருங்க, தார தத்துவம் இது ஸ்மரேத். அத வந்து தாரன்னு சொன்னோம்னா, அந்த காசியில வந்து மரணத்தை அடைஞ்சா பகவான் வந்து தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றாருன்னு கேக்குறோம் இல்லையோ, தாரகம்னு சொன்னா நம்மள தாண்டுவிக்க கூடிய, சம்சாரத்திலிருந்து தாண்டுவிக்க கூடிய, திரு தர் டு கிராஸ் அப்படின்னு சான்ஸ்கிரிட் ரூட். திரு தரதி அப்படின்னு சொல்றோம். தரத்தின்னா என்ன அர்த்தம், தாண்டான். அதாவது நதியை வந்து தரத்தி அப்படின்னா நீஞ்சி கிடக்கிறான் அப்படின்னா தரத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தரத்தி அப்படின்னு சொன்னா நீஞ்சறது கடக்கிறது, தாரனாக்க கடத்து விக்கிறது. சோ அந்த தார போட்டுக்கெல்லாம் கூட சொல்லுவா, அந்த தார அப்படின்னா கடத்து விக்கிறது. கடத்து விக்கிறதுங்கிறது போட்டு மட்டும் இல்ல, போட்டுங்கிறது சாதாரண நதி ஜலத்துல நம்மள கடத்து விக்கிறது. ஆனா நம்மள சம்சாரம்ங்கிற ஜலத்தில இருந்து கடத்து விக்கிறது எது, பகவானுடைய அனுகிரகம், பகவான்கிட்ட வைக்கிற பக்தி, அதோட இந்த ருத்ராட்ச விபூதிகள், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னோம்னா நம்மளுக்கு தார தத்துவம். அதனால சிகையில நம்ம வச்சுட்டு இருக்கிற ருத்ராட்சம் இருக்கே அது தார தத்துவம். அதாவது அந்த அந்த மந்திரத்தை சொல்லும் போது தாரக மந்திரத்தை சொல்லிட்டு அதை என்ன பண்ணணும்னாக்க அதை தரிக்கணும். கர்ணையோர் உபயோர் பிரம்மன் தேவம் தேவீம் ச பாவியே. சோ இந்த தார தத்துவத்தை நினைச்சுட்டு சிகையில காதுகள்ல ருத்ராட்சத்தை தரிக்கும் போது தேவம் தேவீச்ச, அர்த்தநாரீஸ்வரர் பகவான் பரமேஸ்வரனையும் பரமேஸ்வரியும் தரிச்சுண்டு நினைச்சுண்டு யஜ்ஞோபவீதே யஜ்ஞோபவீதத்துல தரிக்கும் போது வேதாம்ச 4 வேதங்களையும் நம்ம ஸ்மரிச்சுண்டு நம்ம என்ன பண்ணணும், யஜ்ஞோபவீதத்துல தரிக்கும் போது தரிக்கணும். ததா ஹஸ்தே திசஹா, கைகள்ல தரிசிக்கும் போது ருத்ராட்சத்தை திசஹா ஸ்மரேத், திசைகளை வந்து திசா தேவதைகள், அந்த திசைக்கு அதிபதியான தேவதைகளை, அதாவது திசைகள்ங்கிற தேவதையை நினைச்சுட்டு கைகள்ல. கண்டே சரஸ்வதீம் தேவீம் பாவகஞ்சாபி பாவியேத், கழுத்துல தரிசிக்கும் போது கழுத்துல 108 ருத்ராட்சத்தை போட்டுக்கணும் இல்லையா, சரஸ்வதி தேவியும் பாவகம் அக்னியையும். அதே மாதிரி சர்வாசிரமானாம் வர்ணானாம் ருத்ராட்சானாம் ச தாரணம். சில இப்ப பூனல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம், சன்னியாசிகளுக்கு பூனல் இல்லைங்கிறோம், சில வர்ணங்கள் சில ஆசிரமங்களுக்கு சிலது உண்டு சிலது இல்ல அப்படின்லாம் இருக்குல்ல. ருத்ராட்சத்துல அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. சர்வ ஆசிரமானாம் 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரிய கார்கபஸ்திய வானப்பிரஸ்த சன்னியாச அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஆசிரமங்கள்ல இருக்கிறவாளும் ருத்ராட்சத்தை தரிக்கணும். எல்லா வர்ணங்கள்ல இருக்கிறவாளும் எல்லாருக்கும், அதுல வந்து இன்னாருக்கு உண்டு இன்னாருக்கு இல்லைங்கிற நிர்பந்தங்கள் நியமங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாருக்கும் ருத்ராட்சம் விதிக்கப்பட்டிருக்கு.
கர்த்தவியம் மந்திரத்தை போக்கம் த்விஜானாம் நானியவர்ணினாம். என்ன ஒரே ஒரு விஷயம், அது இவாள்லாம் தரிக்கும் போது அந்த மூல மந்திரங்களோட சேர்ந்து அத நாம மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவா. அதாவது சில தேவதைகளை இப்ப நம்ம உபாசனைன்னு இல்ல, இப்ப பூஜை பண்ணும்போது மகா கணபதியே நமஹ அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ அந்தந்த தேவதைகளுடைய நாமாவையே ஓங்கார பூர்வகமாக நமோந்தமாக அந்த தேவதா நாமத்தை சதுர்த்தியில சொல்லி அந்த உபச்சாரங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்தந்த தேவதைகளை ஸ்மரிச்சுக்கிறதுங்கும் போது ஓம் சரஸ்வதி நமகா அப்படிங்கிற மாதிரி. சோ அந்தந்த தேவதைகளுடைய மந்திரத்தை புரோக்தம், அந்த தேவதைகளுடைய மந்திரங்கள் என்ன மந்திரங்கள் நம்மளுக்கு உபதேசம் ஆயிருக்கோ அந்த மந்திரங்களை சொல்லி தரிச்சுக்கணும். பாக்கி பேருக்கு சாதாரணமாவே தரிச்சுக்கலாம், இல்ல பகவான் நாமாவை ஸ்மரிச்சுட்டு தரிச்சுக்கலாம். அதான் பஷ்யன்னபி நிஷித்தாம்ச ததா ஸ்ருண்வன்னபி ஸ்மரன்னு ஜிக்ரன்னபி ததா ச அஸ்னன்னு பிரலபன்னபி சந்ததம் குர்வன்னபி சதா கச்சன் விசிருஜன்னபி மாணவஹா ருத்ராட்ச தாரணாதேவ சர்வ பாபைர் ந லிப்யதே. இந்த ஒரு முக்கியமான விஷயமா சொன்னார். எந்த பாபமும் அவனை தொடாதுன்னு சொல்றார். அதுக்காக இதெல்லாம் பண்ணலாம்னு அர்த்தம் இல்ல. அதாவது இது என்ன சொல்லுவாங்க, இந்த அர்த்தவாதம்ங்கிற மாதிரி, அதாவது நகி நிந்தா நியாயம்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி. அதாவது என்ன ஆகும்னாக்க, ருத்ராட்ச தாரணாதேவ ருத்ரோ பவத்யேவ ந சம்சயா. ருத்ராட்ச தாரணத்தினாலே ஒரு பகவான் என்ன பண்றான், ஒரு மனுஷன் ருத்ரன் ஆயிடுறான், அதுல சந்தேகமே வேண்டாம் அப்படின்னா. ருத்ராட்சத்தை தரிக்கிறதுனாலே, இப்ப சொன்ன மாதிரி இந்த ருத்ராட்சத்தை தரிக்கிறதுனாலேயே. ஜிக்ரன் நபி, அவன் எதையாவது முகரக்கூடாத விஷயத்த முகர்ந்துட்டான்னாக்க, முகரும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு கொடுத்துனா அவன் அந்த மாதிரியான சூழ்நிலையில மாட்டின்னுட்டான் அப்படின்னாக்க, அப்ப முகந்தான்னாக்க ஜிக்ரன் நபி அப்படின்னா. சில சமயங்கள்ல என்ன ஆகும், நம்ம எதிர்பாராம நம்மள சூழ்நிலையில, அதாவது சிலதெல்லாம் இது முகரக்கூடாது அப்படின்னு இருக்கும். அப்ப எதிர்பாராம நம்ம பக்கத்துல அது வந்துடலாம், இல்ல நம்ம அது பக்கத்துல போக முடியும், நேரிட்டுலாம் போற வழியில நடந்துடலாம். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, ஜிக்ரன் நபி நிஷித்தாம்ச ததா ஸ்ருண்வன் நபி, காதல விழக்கூடாத வார்த்தைகள் விழுந்தாலும், ஸ்மரன்னு மனசு நம்ம கண்ட்ரோல் இல்ல, நம்ம ஏதோ இந்த மாதிரி நடந்துட்டோமே அப்படின்னு சில சமயம் நம்மள அறியாம நம்மளுக்கு அந்த ஸ்மரணம் வந்ததுன்னா, குர்வன் நபி, இல்ல ஏதாவது சில சமயங்கள்ல செய்ய நேரிட்டுன்னா, சதா கச்சன்னு விசிருஜன் நபி மாணவஹா, கச்சன்னு நடக்கிறானோ, விசிருஜன்னு ருத்ராட்ச தாரணாதேவ சர்வ பாபைஹி ந லிப்யதே. அதான் ஜிக்ரன் நபி ததா அஸ்னன்னு பிரலபன்னபி சந்ததம். அஸ்னன்னு பிரலபன்னு, ஏதாவது சாப்பிடும்படியான சூழ்நிலை ஏற்பட்டுட்டாலோ தெரியாம சாப்பிடுறான், பிரலபன்னு புலம்புறான், ஏதாவது அந்த மாதிரி இருந்தா கூட அது என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, அந்த ருத்ராட்சதாரனும் அவனை அந்த இதுல இருந்து பாபத்துல இருந்து விடுவிச்சிரும் அப்படின்னார். அனேன புக்தம் தேவேன அனேன புக்தம் தேவேன புக்தம் எத்து ததா பவேத். அப்படி ருத்ராட்சத்தை தரிச்சுட்டு எவன் சாப்பிடுறானோ அது சாட்சாத்தா பகவான் சாப்பிடுற மாதிரி பகவானுக்கு. அதாவது ருத்ராட்ச தாரணம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு நம்ம போஜனம் பண்ணி வச்சோம்னாக்க பகவானுக்கே. ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிரதக் பூதான் அநேக சகான்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி சாட்சாத் பகவான் ருத்ரனுக்கே போஜனம் பண்ணி வச்ச மாதிரி. அனேன புக்தம் தேவேன புக்தம் எத்து ததா பவேத். பீதம் ருத்ரேன தத் பீதம் அனேன எத் பீதம். அவனுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜலம் கொடுத்தோம்னா அது சாட்சாத் பகவானுக்கே கொடுத்த மாதிரி, பகவானே குடிச்ச மாதிரி. கிராதம் கிராதம் சிவேன தது. கிராதம், அவனுக்கு முகர்றதுக்கு வாசனை சந்தனம் கொடுத்தோம்னா அது சாட்சாத் பகவானுக்கே கொடுத்த மாதிரி. ருத்ராட்ச தாரணே லஜ்ஜா ஏஷாம் அஸ்தி மகாமுனே. நாராயணர் நாரதரை பார்த்து சொல்றாரு, ஹே மகாமுனே, ஏஷாம் அஸ்தி ருத்ராட்ச தாரணே லஜ்ஜா. ருத்ராட்சத்தை தரிக்கிறதுல யாருக்கு லஜ்ஜா இருக்கோ, தேஷாம் நாஸ்தி வினிர்மோட்சா சம்சாராத் ஜன்ம கோட்டிபிகி. எவ்வளவு ஜென்மா எடுத்தாலும் அவளுக்கு மோட்சம் வரவே வராது. சோ ருத்ராட்ச தாரணத்துல மட்டும், அதாவது விபூதி இட்டுகள், சில பேர் என்ன பண்ணுவான்னா ஆத்துல விபூதி இட்டுப்பா, நல்லா விபூதியை பட்டையா எடுத்துட்டு வெளியில போகும்போது என்ன பண்ணுவோம், அவசர அவசரமா வெளில போகும்போது அழிச்சுட்டு போயிடுவா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கூடாது. ருத்ராட்சம் தரிக்கிறதுலயோ இந்த விபூதி தாரணங்கள் இதுல எல்லாம் துளி கூட வெக்கமே இருக்கக்கூடாது. யார் பார்த்தா என்ன நினைப்பா, என்ன சொல்லுவா அப்படிங்கிற வெக்கம் இருக்கக்கூடாது. ருத்ராட்ச தாரிணம் திருஷ்டுவா பரிவாதம் கரோதியா. ருத்ராட்சத்தை தரிச்சுட்டு இருக்கிறவனை பார்த்து யஹா பரிவாதம், அவனை யாரு அவமானமா பேசுறானோ, அவனை இன்சல்ட் பண்றானோ, அவனை கேலி பண்றானோ, பரிவாதம்னா கேலி பண்றது. உற்பத்தௌ தஸ்ய சாங்கரியம் அஸ்தியவேதி வினிச்சயா. அவன் நல்ல மனுஷனா அப்படிங்கறத பத்தி சந்தேகம் இருக்கும் எல்லாருக்கும். அதாவது ருத்ராட்சம் தரிக்கிறவனை பார்த்து ஒருத்தன் கேலி பேசினான்னா
அவன் யாரு எப்படிப்பட்டவன் அப்படின்னு என்ன ஆயிடும், ஒரு சந்தேகம் வந்துடும். ருத்ராட்ச தாரணாதேவ ருத்ரோ ருத்ரத்துவம் ஆப்னுயார். ருத்ரர்கள்னா அநேக கோடி ருத்ரர்கள் இருக்கா. சோ அந்த ருத்ரர்கள்லாம் இருக்காளே, அவ எல்லாரும் ருத்ரனாறது அந்த ருத்ராட்ச தாரணத்தினாலதான். அவளுக்கு ஏகாதசி ருத்ரான்னு பிரதானமா இருக்கக்கூடிய முக்கியமான ருத்ரர்கள். அப்புறம் அஷ்ட வித்யேஸ்வராள் அப்படின்னு ஸ்ரீகண்டர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கா. அந்த மாதிரி அதாவது விஷ்ணு பார்ஷதாள்னு சொல்றோம் இல்லையா, சிவகணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த சிவகணங்கள்லயும் இன்னும் கொஞ்சம் மேல போய் இருக்கக்கூடிய அடுத்த லெவல்ல கொஞ்சம் இருக்கிறவாளுக்கு ருத்ராள்னு பேரு. முனையஹா சத்திய சங்கல்பாகா பிரம்மா பிரம்மத்துவம் ஆகதா. இந்த ருத்ராட்சத்தை தரிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் முனையஹா சத்திய சங்கல்பாகா, முனிவர்கள்லாம் என்ன நினைச்சாலோ என்ன சொல்றாளோ அது வாஸ்தவத்துல உண்மையில நடக்கக்கூடியதாக ஆறதுக்கு காரணம் ருத்ராட்ச தாரணத்தினுடைய மகிமை. பிரம்மாவுக்கும் பூர்வ ஜென்மத்துல இந்த ருத்ராட்ச தாரண மகிமையினால. ருத்ராட்ச தாரணாச்சிரேஷ்டம் ந கிஞ்சிதபி வித்யதே. ருத்ராட்ச தாரணத்தை காட்டிலும் வசதியானது விசேஷமானது எதுவுமே இல்ல. ருத்ராட்ச தாரிணே பக்தியா வஸ்திரம் தானியம் ததாதியா சர்வபாப வினிர்முக்தா சிவலோகம் ச கச்சதி. ருத்ராட்ச தாரிணே, ருத்ராட்ச தாரிச்சுட்டு இருக்கிறவனுக்கு பக்தியா வஸ்திரம் தானியம் ததாதியா, ரொம்ப பக்தியோட வஸ்திரத்தையும் தானியம் முதலிய வஸ்துக்களை யார் கொடுக்கிறானோ அவனுக்கு சர்வபாப வினிர்முக்தா, எல்லா பாபத்திலிருந்தும் அவன் விடுபட்டவனாக அவன் என்ன பண்றான், சிவலோகம் ச கச்சதி. ருத்ராட்ச தாரிணம் ஸ்ராத்தே போஜயேத விமோததா. விமோததா சந்தோஷத்தோட ருத்ராட்ச தாரிணம் ஸ்ராத்தே போஜயேத. ஸ்ராத்தத்துல ருத்ராட்சதாரியா இருக்கிறவனுக்கு யாரு இது ஆகாரம் பண்ணி வைக்கிறானோ பித்ருலோகம் அவாப்னோதி நாத்திரகாரியா விசாரணா, அவனுக்கு பித்ருலோகம் கிடைக்கிறது, அவ பிதர்களுக்கும் கிடைக்கிறது, இவனுக்கும் கிடைக்கிறது. அதனால நாத்திரகாரியா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னார். ருத்ராட்ச தாரிணா பிராதோ பிரக்ஷால்ய அத்பி பிபேன்னரஹா. பாதோ அத்பிஹி, அதாவது பாத இந்த இது இருக்கு பாருங்க, அந்த பாதத்தை அலம்புறது, அந்த பாத பூஜை பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா. ருத்ராட்சதாரியா இருக்கிறவனுக்கு யார் பாத பூஜை பண்ணி அந்த அத்பிஹி பிபேன் நரஹா, ஜலத்தினால பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தை சேர்த்துக்கிறானோ சாப்பிடுறானோ, சர்வபாப வினிர்முக்தா சிவலோகே மகீயதே. அவன் பாபங்கள் அனைத்தும், ஏன்னா சாட்சாத்தா அவன் ருத்ரனே இல்லையா, அதனால சர்வபாப வினிர்முக்தா சிவலோகே மகீயதே. எல்லா பாபங்கள்ல இருந்து விடுபட்டவனாக சிவலோகத்துல அவன் சந்தோஷமா இருப்பான். ஹாரம்பா கடகம்பாபி சுவர்ணம்பா த்விஜோத்தமஹா ருத்ராட்ச சகிதம் பக்தியா தாரயன் ருத்ரதாமியார். நம்ம கையில பிரேஸ்லெட் எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, கழுத்துல செயின் போட்டுக்கிறோம், கையில பிரேஸ்லெட் போட்டுக்கிறோம். அதான் சொல்றாரு ஹாரம்பா, ஹாரம்னா கழுத்துல போட்டுக்கிற செயின், கடகம்பா, கடகம்னா கையில போட்டுக்கிற பிரேஸ்லெட், சுவர்ணம்பா த்விஜோத்தமஹா, ஏதாவது ஒரு விதத்துல தங்கத்தை நம்ம அணிகிறோம், உடம்புல தங்கம் இருக்கணும், அப்ப ஸ்நானம் பண்ணும் போது அந்த தங்க ஜலம் படணும்னு சொல்றோம் இல்லையா. அவன் ருத்ராட்ச சகிதம் பக்தியா தாரையன், அந்த தங்கத்துல ருத்ராட்சத்தை கோத்துண்டு அத பக்தியோட தரிச்சுட்டான்னா ருத்ரதாம் யாத், ருத்ரதாம் ருத்ரத்தன்மையை, ருத்ரனா இருக்க அந்த கோடி ருத்ரர்கள்னு சொல்ல பாருங்க, அந்த மாதிரி ருத்ரனா இருக்கக்கூடிய தன்மையை அவன் அடைவான். ருத்ராட்சம் கேவலம் வாபி எத்திர குத்திர மகாமதே சமந்திரகம் வா மந்திரேன ரஹிதம் பாவவர்ஜிதம். ருத்ராட்சம் கேவலம் வாபி, சரி வசதி இல்ல, தங்கம்லாம் போட்டுக்க முடியல அப்படின்னா கேவலம் ருத்ராட்சம், வெறும் ருத்ராட்சத்தை ஒரு கயிறுல கட்டியோ ஏதோ ஒண்ணுத்துலயோ, ருத்ராட்சம் கேவலம் வாபி எத்திர குத்திர மகாமதே, உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ருத்ராட்சத்தை தரிச்சுண்டா, சமந்திரகம்பா, இப்ப சொன்ன மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன ருத்ராட்சத்தை தரிக்கணுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த மந்திரங்களை சொல்லி தரிச்சுட்டாலோ, மந்திரேன ரஹிதம் மந்திரம் இல்லாமலேயோ, பாவவர்ஜிதம், ஏதோ குழந்தை சின்ன குழந்தை விளையாட்டுத்தனமா ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது, அந்த மாதிரி இவனுக்கும் அதெல்லாம் உபதேசங்கள்லாம் ஆகல, தெரியல, நானும் ருத்ராட்சம் போட்டுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றான், ருத்ராட்சத்தை எப்படி போட்டுக்கிறது, எந்த மாதிரி பக்தியா போட்டுக்கணும்னு தெரியாம விளையாட்டுத்தனமா போட்டுண்டா கூட பாவவர்ஜிதம், அதை போட்டுக்கிறதுக்கான முழு முனைப்போட எப்படி செய்யணும்ன்றது தெரியாம உன்னை போத்தம் பண்ணினாலும், யோவா கோவா நரோ பக்தியா தாரையே லஜ்ஜையா பிவா. யோவா கோவா நரோ பக்தியா, பக்தியுடன் இல்ல லஜ்ஜையா நிக்கத்தோடவாது சர்வபாப வினிர்முக்தா சமய ஞானம். முன்னாடி அந்த சுதர்சனுடைய இதுல பார்த்த பாருங்க கதையில, அந்த மாதிரி எல்லா பாபத்திலிருந்து வினிர்முக்தா அவன் என்ன பண்றான், சமயக் ஞானம் அவாப்னியா, கொஞ்சம் கொஞ்சமா பகவான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நல்ல ஞானம் கிடைக்கிற மாதிரி அவனுக்கு பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி அவன் சாதாரணமா விளையாட்டுத்தனமா பண்ணா கூட
கொஞ்சம் கொஞ்சமா அவன் நல்ல ஸ்டேட்டஸ்க்கு அவன் நல்ல ஸ்டேட்டஸ்ன்னு என்ன அர்த்தம், ருத்ராட்சத்தை மகிமையோட அதனுடைய பெருமையை தெரிஞ்சுண்டு உணர்ந்து சிவஞானத்துக்கு ஏத்த மாதிரி அவனை மாத்தி விட்டுருவார் பகவான். அதான் சொல்றார், அஹோ ருத்ராட்ச மகாத்மியம் மயா வக்தும் ந சக்கியத்தை. நாராயணர் சொல்றார், நரநாராயணல இவன்ட்ட நாரதர்ட்ட, அஹோ ருத்ராட்ச மகாத்மியம், அப்பா எவ்வளவு பெருசு. அஹோனா அப்பா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ருத்ராட்ச மகாத்மியம். ருத்ராட்ச மகாத்மியம்ங்கிறது எப்படிப்பட்டதுராப்பா அப்படின்னார். மயா வக்தும் ந சக்கியத்தை, அதனுடைய பெருமையை முழுமையா என்னால எடுத்து சொல்ல முடியாது. தஸ்மாத் சர்வ பிரயத்தன. அதனால என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் சர்வ பிரயத்தனான எல்லா விதமான முயற்சிகள்லையும் எந்த முயற்சியும் தளர விடாமல், ஒரு முயற்சியும் தவற விடாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்துட்டு புரியாத் ருத்ராட்ச தாரணம், அந்த ருத்ராட்ச தாரணத்தை செய்யறதுக்கு முயற்சி செய்யணும், ருத்ராட்ச தாரணம் பண்ணணும். சோ இந்த விபூதி தாரணமும் ருத்ராட்ச தாரணமும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல இது சதாச்சார நிரூபணம்ன்ற இடம் இது. அதாவது ஒரு மனுஷனுடைய ஆச்சாரங்கள்லாம் எப்படி இருக்கணும். நீங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த ஆனுசாசனிக பருவா அதெல்லாம் வரும்போது, இல்ல தான தர்ம பருவா மோட்ச பருவான்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல சதாச்சார நிரூபணம்ன்ற செக்ஷன். ஒரு மனுஷனுடைய ஆச்சாரங்கள் நம்ம என்ன பண்றோம், பூனல் போட்டுக்கும் போது ஸ்ரௌத ஸ்மார்த்த விகித நித்திய கர்மானுஷ்டான சதாச்சார யோகியதா சித்தியர்த்தம் அப்படின்னு தானே சங்கல்பம் பண்ணிக்கிறோம் பூனல் போட்டுக்கிறதுக்கு. இப்ப அந்த ஸ்ரௌத ஸ்மார்த்த விகித நித்திய கர்மானுஷ்டானம்ங்கிறது குருகுலத்துல நம்ம வேதாத்தியனத்தின் மூலமாகவும் அந்த ஷடங்கங்களுடைய அத்தியனத்தின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கப்பட வேண்டியது. சதாச்சாரம்ங்கிறது பெரியவாளுடைய ஆச்சாரங்கள், பெரியவாளை பார்த்து அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, புராணாதிகள்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ இந்த புராணத்துல சதாச்சாரம்னா என்ன அப்படிங்கறது இந்த 11வது அத்தியாயத்துல சொல்லிட்டு வர்றார். சதாச்சாரத்துல முக்கியமா இருக்கக்கூடியது ஸ்நானம், பிராணாயாமம். பிராணாயாமங்கிறது சகல பாபத்தையும் போக்கக்கூடிய ஒரு பிராயஷ்சித்தம். சோ ஸ்நானத்தையும் பிராணாயாமத்தையும் சொல்லிட்டு ஸ்நானம் முடிஞ்ச உடனே விபூதி ருத்ராட்ச தாரணத்தை பத்தி சொல்லணும்ட்டு விபூதி ருத்ராட்ச தாரணத்தை பத்தி இந்த இடத்துல சொன்னார். மேல என்ன சொல்றாருங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.